அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிகாலையிலே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி செய்தி நமக்கு வந்திருக்குது நண்பர்களே. என்ன அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யாவின் மீது கொடூரமான ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தி இருக்குது. அதுல ரஷ்யாவுடைய ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளும் ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் ஒரே அடியாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிற பயங்கர செய்தி தான் அது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா போர் விமானங்களை யுக்ரைன் பயன்படுத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்குது. ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடந்ததிலே அந்த இடத்துல ஒரு ஆட்டம் பாம் போட்ட அளவுக்கு ஒரு மஷ்ரூம் கிளவுடே வந்தது அப்படின்னு இப்பொழுது வீடியோக்கள் வெளியாகி இருக்குது. இந்த அதிர்ச்சி தகவலை பற்றி தான் பேச போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த 2 நாட்களாக நாம பேசிய எதிர்பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, ரஷ்யா யுக்ரைனின் மீது ஏதோ கடுமையான ஒரு தாக்குதலை, பயங்கரமான தாக்குதலை நடத்த போகுது அப்படின்னு தான் நாம எதிர்பார்த்து வந்தோம். அதற்கு ஏற்றாறு போல ரஷ்யாவும் கர்ஸ்க் பகுதியில், யுக்ரைன் ஆக்கிரமிச்ச பகுதியுடைய எல்லை கோடு இருக்குதுல, அதை ஒட்டிய பகுதியிலிருந்து தன்னுடைய மக்கள் 1.5 லட்சம் மக்களுக்கு மேல ஒரே இரவோடு இரவாக அவங்கள அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினாங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா அடுத்த அணுகுண்டு ஒண்ணு போட போறோம், அதற்கான இடத்தையெல்லாம் தேர்வு செய்துட்டோம் அப்படின்லாம் அறிக்கை விட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வைத்து ரஷ்யா பயங்கரமான ஒரு தாக்குதல் ஒண்ணு யுக்ரைனின் மீது நடத்த போகுது அப்படின்னு அப்படியே துக்குன்னு நம்ம காத்திருந்த வேளையில நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி பயங்கரமான அதிர்ச்சி செய்தியாக வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யாவின் மீது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை நேற்று இரவு நடத்தி இருக்குது நண்பர்களே. ரஷ்யாவுடைய 107வது ஆர்சனலை வைத்திருக்கிற நகரமான டோரோபெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மீது கரெக்டாக இந்த 107வது ஆர்சனல் டெப்போவின் மீது பயங்கரமான ஒரு கோஆர்டினேட்டட் தாக்குதலை யுக்ரைன் நடத்தி இருக்குது. 107th ஆர்சனல் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல மிலிட்டரி அம்யூனிஷன் டிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய ராணுவ கிடங்கு, அந்த மாதிரியான கிடங்கு தான் அது. இது ஒரு மிகப்பெரிய கிடங்கு. இதுல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் ரஷ்யா பதுக்கி வைத்திருந்தது அப்படிங்கிறது உலக அறிந்த ரகசியம். 2022ஆம் ஆண்டு ரஷ்ய ராணுவம் வெளியிட்ட ஒரு வீடியோலேயே இந்த 107வது ஆர்சனல் அம்யூனிஷன் டிப்போவை பற்றி அவங்களே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதுல தாங்க ஏகப்பட்ட ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் மட்டுமில்லாம அங்க ட்ரோன்களையும் தாங்க ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. நேற்று இரவு நூற்றுக்கணக்கான ஆளில்லா போர் விமானங்களை ஒரே சமயத்தில் எல்லை தாண்டி கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கிற இந்த டெப்போவை நோக்கி அனுப்பிச்சு யுக்ரைன். அந்த ட்ரோன்கள், 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஒரே சமயத்தில் வந்ததாக சொல்லப்படுது. அந்த ட்ரோன்கள் எல்லாம் நேராக இந்த 107வது ஆர்சனல் டெப்போவை நோக்கி தான் வந்திருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ராணுவ கிடங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கிடங்கின் மீது இந்த ட்ரோன்கள் ஒரே சமயத்தில் கடுமையான தாக்குதலை நடத்தினச்சு. அப்படி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலால அந்த டெப்போ முழுவதும் ஆங்காங்கே பாம் உழுகிறதும் அந்த டெப்போ வெடிச்சு சிதறவுமாக வீடியோக்கள் இப்பொழுது வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த டெப்போ வெடிச்சது இல்லையா, யுக்ரைனுடைய ட்ரோன்கள்ல இருந்த பாம் விழுந்த உடனேயே அந்த ரஷ்ய கிடங்குல இருந்த நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அங்க இருந்த ஏவுகணைகள் வெடித்து சிதறிச்சு. ஒரே சமயத்தில் அவை வெடித்து சிதறியதுல அந்த பிராந்தியத்தில் ஒரு சிறிய பூகம்பம் ஏற்பட்டதை போல பூமி அதிர்வு ஏற்பட்டது அப்படின்னும் இந்த ஜியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் பதிவு பண்ணுவாங்கல்ல, அந்த பதிவில் ஒரு சிறிய பூகம்பம் ஏற்பட்டிருப்பதாக பதிவாகியும் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இருந்திருக்குது. ஒரு இடம் மட்டுமல்ல, அந்த டெப்போ ஒரு மிகப்பெரிய டிப்போன்னு சொல்றாங்க. அதுல பழைய பகுதி, புதிய பகுதின்னு இருந்திருக்குது. இந்த ட்ரோன்கள் இந்த பழைய பகுதியையும் டார்கெட் பண்ணி இருக்குது, புதிய பகுதியையும் டார்கெட் பண்ணி அந்த டெப்போவின் பெரும் பகுதியை அழிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. அந்த டெப்போல
டெப்போல என்னென்ன வச்சிருந்தது ரஷ்யா அப்படிங்கிற தகவல்கள் தெளிவாக கிடைக்கவில்லை அப்படின்னாலுமே கூட அந்த டெப்போல 122 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகள், 82 மில்லிமீட்டர் மோட்டார் பாம்புகள் மற்றும் 7.62 மில்லிமீட்டர் ரைபிள் குண்டுகள் மற்றும் மெஷின் கன்கள் ஆகியவை அதுல வைக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அதே டெப்போல ரஷ்யா தயாரிப்பான S-300 மிசைல்களும் வடகொரியா வழங்கிய KN-23 பாலிஸ்டிக் மிசைல்ஸும் அங்க இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக வடகொரியாவுடைய மிசைல்கள் நூற்றுக்கணக்கில் அங்க வந்து ஸ்டாக் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்குது. S-300 மிசைல் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸுக்காக பயன்படுத்தப்படுகிற மிசைல். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கணும் இல்லையா, வானில இருந்து ஏதாவது வந்ததுன்னா அதை ரேடார்கள் மூலமாக கண்டறிந்து நம்ம ஏவுகணைகள் இங்கிருந்து போய் வானிலேயே எதிரியுடைய இன்கமிங் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை, அது ராக்கெட்டாக இருக்கலாம், ஏவுகணையாக இருக்கலாம், ட்ரோனாக இருக்கலாம், அதை தாக்கி அழிச்சிடும் இல்லையா. அந்த S-300 சிஸ்டம்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களையும் அந்த S-300 பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் அதே டிப்போல ரஷ்யா ஸ்டாக் வச்சிருந்ததாகவும், அந்த S-300 டிஃபென்ஸ் மிசைல்களை ரஷ்யா வந்து அஃபென்ஸுக்கு, அதாவது யுக்ரைனின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தி வந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் போர்லையே இந்த யுக்ரைன் நேற்று இரவு நடத்திய இந்த டோரோபெட்ஸ் தாக்குதல் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் அப்படின்னு மேற்கத்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதுல வந்து பல விஷயங்களை சாதித்து காமிச்சிருக்குது யுக்ரைன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவதாக, ரஷ்யாவுக்குள்ள கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நகரத்தை யுக்ரைன் தாக்கி இருக்குது. அதுவும் மிக வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது. இந்த தாக்குதலை நடத்துவதற்கு யுக்ரைன் மேற்கத்திய நாடுகள் வழங்கிய எந்த ஏவுகணையோ ட்ரோனையோ பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் இதுவரைக்கும் யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதியை வழங்கவில்லை. ஏவுகணையெல்லாம் கொடுத்துட்டாங்க, ராக்கெட்டை கொடுத்துட்டாங்க, ட்ரோனை கொடுத்துட்டாங்க. ஆனால் ரஷ்யாவுக்குள்ள போய் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை. கடந்த பல மாதங்களாக யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த அனுமதியை வழங்குங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாத்திலையும் கெஞ்சி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு பல முறை படையெடுத்து இதே அனுமதியை கேட்டிருக்கிறாரு. ஆனாலும் கூட இதுவரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதனால யுக்ரைன் என்ன பண்ணி இருக்குது, சாமர்த்தியத்தை பாருங்க. யுக்ரைன் வந்து தன்னுடைய நாட்டிலேயே ட்ரோன்களையும் ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளும் தயாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி யுக்ரைன் கிட்ட தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ட்ரோன் கூட கிடையாது, ஒரு ஏவுகணை கிடையாது, ஒரு விமானப்படை விமானம் கூட கிடையாது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாகி இருக்குது. ஆனால் இப்பொழுது யுக்ரைனிடம் அனைத்துமே இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தின அந்த 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே யுக்ரைனே தன்னுடைய நாட்டில் தயாரித்தது. இது வந்து அமெரிக்காவோ மேற்கத்திய நாடுகளோ வழங்குகிற மாதிரி ஹை டெக்னாலஜிலாம் கிடையாது. தங்க நாட்டில் என்ன முடியுமோ தாங்க வந்து சைனீஸ் பார்ட்ஸை அது இதுன்னு வாங்கி வச்சு தாங்க வந்து ஒரு லோ காஸ்ட்டில், ஒரு லோ டெக்னாலஜியில் இந்த ட்ரோனை தயாரித்து அதில் குண்டுகளை கொண்டுட்டு போய் வீசி இருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு துல்லியமான ஒரு தாக்குதலை யுக்ரைன் நடத்தி இருக்குது பாருங்க. அதுவும் எவ்வளவு அழகாக டார்கெட் பண்ணியிருக்குது பாருங்க. ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இராணுவ கிடங்கு அது. அந்த இராணுவ கிடங்கை, அதுவும் 700 கிலோமீட்டர் உள்ளதள்ளி இருக்கிற அந்த இராணுவ கிடங்கை தெளிவாக திட்டமிட்டு டார்கெட் பண்ணி அந்த கிடங்குல இருந்த அனைத்தையும் போட்டு அழிச்சிருக்குது யுக்ரைன். இந்த ரஷ்ய கிடங்குல அழிந்து போன அந்த இராணுவ தளவாடங்கள் இருக்குது இல்லையா, ஏவுகணைகள், ராக்கெட்டு, ட்ரோனு, ரைஃபிள், மிஷின் கன்னு, அதுக்கான குண்டு அப்படின்னு, இதெல்லாம் எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு அளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பாதுகாப்பு வல்லுநர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னாக்க, சுமாராக 15 நாட்கள்
ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்கள் இவை அப்படிங்கிறாரு. பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பு இருக்கும் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய தாக்குதலை யுக்ரைன் நடத்தி இருக்குது அப்படின்னா யுக்ரைனிடம் இப்பொழுது தொழில்நுட்பமும் இருக்குது, அதை பயன்படுத்துவதற்கான அறிவையும் பெற்றிருச்சு யுக்ரைன் அப்படிங்கிறதா உண்மை. இனிமேலும் ரஷ்யா யுக்ரைன் போர் நேற்று வரை இருந்தது போல இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நாளை வருவதை யார் அறிவார் அப்படிங்கிற மாதிரி நாளை இந்த போர் என்ன மாதிரியாக திசையில் திரும்பும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த சில நாட்களில் தெரியும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.